வணக்கம். நம்ம ஏன் மகாபாரதம் படிக்கணும் அப்படின்னா, மகாபாரதம் ஏன் படிக்கணும் அப்படின்னா, வேதங்கள் வந்து வேதவியாசர் தொகுத்தார். தொகுக்கும்போது அவர் என்ன நெனச்சார்னா, இவ்ளோ கஷ்டமான வேதங்கள வந்து சராசரி மனுஷங்க படிக்க முடியாது. அதனால அவர் என்ன நெனச்சார்னா, இந்த வேதங்கள கதை வடிவில குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதில இருக்கிற சாராம்சத்த கதை வடிவா குடுத்தார். கதை வடிவா குடுத்தா, அப்ப வந்து சாதாரண ஜனங்களுக்கு அது ஈஸியா புரியும். அப்படிங்கிறனால தான் அத வந்து குடுத்தாரு. இப்ப நான் வேதமே படிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற வருத்தமே தேவையில்ல. யார் ஒருவர் வந்து மகாபாரத கதையை தொடர்ந்து படிக்கிறாரோ, இல்ல கேட்கிறாங்களோ, அவங்களுக்கு வேதம் படிச்சதான பலன் வந்து கிடைச்சிரும். வேதம் வந்து தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து 5வது வேதம். ஏன் வந்து மகாபாரதத்த கதை மூலமா சொன்னாங்க அப்படின்னா, கதை மூலமா சொல்லும்போது, நல்ல வித பழக்கவழக்கங்கள்லாம் அதன் மூலமா சொன்னாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தாங்கன்னா, காந்தாரிக்கு வந்து சக்தி கண்ணுக்கு சக்தி அதிகம் அவளுக்கு. அத வந்து மகாபாரதத்தில எப்படி கனெக்ட் பண்றாங்க? அந்த காலத்தில வந்து பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, காலங்காத்தால தூங்கி விழிச்ச உடனே அவங்க பண்ற முதல் வேலை என்னன்னா, கண்ண வந்து தொறக்காம கண்ண மூடிப்பாங்க. கைய தொறப்பாங்க. கைய திறந்தோனே அவங்க சொல்ற ஸ்லோகம் என்னன்னா, "கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்தா, பிரபாதே கரதர்ஷனம்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கைய அப்படி தேய்ச்சு, அந்த கண்ணுல ஒத்தி அப்படி முகமெல்லாம் அப்படி தடவுவாங்க. அத 3 முறை சொல்லி, அந்த 3 முறைய அப்படி பண்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஏன் வந்து அப்படி பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் மினிமம் வந்து எல்லாருமே 8 ஹவர்ஸ் தூங்குறாங்க. சில பேர் 6 மணி நேரம், சில பேர் 5 மணி நேரம். அப்படி கண் மூடி தூங்கும்போது, அந்த சக்தி வந்து கண்ல இருக்கு. அந்த சக்திய வந்து நம்ம கைகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அந்த சக்திய வந்து நம்ம இப்படி பண்றதுனால, அன்றைய நாள் முழுதும் புத்துணர்ச்சியா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இத வந்து காந்தாரி மூலமா மகாபாரதத்தில சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? துரியோதனன் வந்து கடைசி நாள் போருக்கு போனான். போணும். எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. துரியோதனன் மட்டும் தான் பாக்கி. அப்ப வந்து காந்தாரி சொல்றா. என்ன சொல்றான்னா, "அப்பா மகனே" அவ ஆள் அனுப்புறா. ஆள் அனுப்பி, "நாளை வந்து நீ என்னை பார்க்க வரும்பொழுது, பிறந்த மேனியாக வந்து என்னை பாருன்னு" அவ சொல்றா. கிருஷ்ணனுக்கு தெரியும். ஏன்னா, மூடிய கண்களுக்கு சக்தி அதிகம். காந்தாரி வந்து தன்னோட சக்திய வந்து துரியோதனனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறா அப்படின்னு அவரு கெஸ் பண்ணி என்ன பண்றாரு, கரெக்ட்டா அவ அரண்மனைக்குள்ள நுழையும்போது, அதாவது அவளோட அந்தப்புரத்துக்குள்ள நுழையும்போது அவர் கிருஷ்ணர் எதிர்ப்படுறாரு. எதிர்பட்டு என்ன சொல்றாரு, "உங்க அம்மா சொன்னா நீ வந்து அத அப்படியே கேட்பியா? நீ வந்து வயதுக்கு வந்த வாலிபன் இல்லையா? நீ வந்து இப்படி போலாமா பிறந்த தாய் முன்னாடி?" அப்படின்னு சொல்லி கையில ஒரு வாழை இலைய குடுத்து, "இத சுத்தின்னு போ. அம்மாவ வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில நீ பார்க்கவே கூடாது." அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிர்றாரு. சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், அந்த வாழை இலைய இடுப்ப சுத்தி அப்படி மூடி அவன் பார்க்குறான். அப்படி பார்த்ததுனால பா பாத்தின்னு போறான். போன உடனே இவ என்ன பண்றா, "துரியோதனா வந்துட்டியாப்பா நீனு?" அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, டக்குன்னு அந்த கண்கட்டைய அவிழ்த்து அவ கண்ண பார்க்குறா. அதாவது அவன டாப் டூ பாட்டம் மேல தலையிலேருந்து தலை, நெற்றி, அதுக்கப்புறம் வந்து மூக்கு, நாசி, கழுத்து, அதுக்கப்புறம் இந்த மார்கள், அதுக்கப்புறமா வந்து கீழ பார்க்கும்போது, "என்ன துரியோதனா இப்படி தப்பு பண்ணிட்டியே! நான் உன்ன எப்படி வர சொன்னேன் நானு?" அப்படின்னு அவ கேட்குறா. அவர் சொல்றாரு, "நான் எப்படிம்மா இப்படி வருது உங்கள பார்க்கறதுக்கு?" அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த இடுப்பு பகுதிய மட்டும் விட்டுட்டு, இந்த தொடைகள், அ தொடைகளுக்கு அதாவது தொடையெல்லாம் கவர் ஆயிருக்குது அவருக்கு. அந்த முட்டியிலேருந்து திரும்ப ஒரு பாதம் வரைக்கும் பார்க்குறார். அப்படி பார்த்ததுனால காந்தாரோட சக்தி வந்து துரியோதனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஏன் ச காந்தாரியோட கண்களுக்கு சக்தி அதிகம் அப்படின்னா, அவ கல்யாண மண்டபத்துக்கு வரும்போதே தன் கணவர் வந்து பார்வையற்றவர். அவர் பார்க்காத ஒண்ணு நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றா, தன்னோட கண்களை ஒரு கருப்பு துணியால் மூடிக்கொண்டு தான் அவ மண்டபத்துக்குள்ளே கால் வைக்கிறா. திருதராஷ்டிரன அவ பார்க்கவே இல்ல. குழந்தைக பொறந்தது 101 குழந்தைங்க. அப்பவும் தன் குழந்தைகள் எப்படி இருக்குன்னு அவ பார்க்கல. தன் கணவன் காணாத ஒன்று எனக்கும் வேண்டாம் அப்படின்னு அந்த கற்புக்கரசியோட கண்ணுக்கு அவ்வளோ பார்வை அதிகம்னு சொன்னதுனால தான் அவர் வந்து வரார். அதுக்கப்புறமா தான் இது பீமன் என்ன பண்றான், அவனோட தொடைய அடிச்சு வந்து உடைக்கிறான்.
தொடைய அடிச்சதுனால தான் பீமனோட அதாவது துரியோதனோட உயிர் வந்து போகுது. ஏன்னா, காந்தாரியோட சக்தியால அவனோட உடம்பு முழுக்க வஜ்ரம் பாய்ஞ்சது போல ஆச்சு. எக்ஸப்ட் அந்த தொடை. அதனால தான் பர்ட்டிகுலரா கிருஷ்ணர் வந்து தொடைய தட்டி, தட்டி, தட்டி தொடைய காட்டுவார். ஒரு சிக்னல் குடுப்பார். அதனால தான் அவன் என்ன பண்றான், அந்த தொடைய அடிச்சு காட்டுறான். அந்த மாரி இந்த பழக்கவழக்கத்த சொல்லிக் குடுக்குற ஒரு நல்ல அம்சமா இதிகாசங்கள் இருக்கு. அர்ஜுனன் வந்து எப்படி வில் வித்தை பயில்றான்? அப்படின்னா, ஒரு நாள் இருட்டுல வந்து அந்த விளக்கு அணைஞ்சிரும். அந்த இருட்டிலே வந்து அவன் சாப்பிட கத்துன்றுவான். அப்ப சொல்லுவான், எப்படி வந்து இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல இது இருக்குன்னு நம்ம பொறுப்பா சாப்பிட்டோமோ, ஏன் நம்மளால இரவில பயிற்சி பெற முடியாது? அப்படின்னு சொல்லி அவன் இரவுல வந்து பயிற்சி எடுத்துக்கிறான். எல்லாரும் தூங்கும்போது இவனும் தூங்குற மாரி நடிப்பான். தூங்கி முடிச்ச உடனே அவன் போயி இரவு முழுக்க பிராக்டிஸ் பண்ணுவான். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் அன்னன்னைய பாடத்த அன்னன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுவான். அதத்தான் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, பழக்கவழக்கம்னு சொல்றாங்க. எந்த ஒரு பயிற்சியுமே தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் எடுக்கும்போது, அது நமக்கு பழக்கவழக்கத்துல வந்துரும். கர்ணன் ஆரம்பத்துல கொடையாளி இல்ல. அவன் வந்து ஒரு சாதாரணமான ஒரு தேரோட்டி மகன். ஆனா, எப்ப பாரு நீ தேரோட்டி மகன், தேரோட்டி மகன், தேரோட்டி மகன்றாங்க. அவனுக்கு தேவையான அந்தஸ்து எதுவுமே கிடைக்கிறதில்ல. அவன் வந்து அங்க தேசத்து அரசனான அப்புறமா, நம்மள பத்தி எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க? அப்படின்னு அவன் யோசனை பண்ணி, இந்த அவப்பெயரை நீக்கணுங்கிறதுக்காக தான் அவன் வந்து தர்மம் பண்ணினான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் தர்மம் பண்ணதுக்கு காரணம் என்ன? அதுக்கப்புறமா கர்ணன்னா கொடையாளி அப்படிங்கிற பேரு வந்து அவனுக்கு கிடைச்சது. இதுவுமே ஒரு பழக்கவழக்கத்துல வரும். நாம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகச்சிறந்த புண்ணியம் என்னன்னு நினைக்கிறீங்க? மிகச்சிறந்த இதுன்னா, நம்ம அந்த பசங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. இப்ப யார கேளுங்க, 9 மணி தான் அவங்களுக்கு வந்து மார்னிங் வந்து எழுந்துக்கிறாங்க. அது கம்மி வந்து எழுந்துக்கிறவங்க 100ல 2 குழந்தைங்க எழுந்துக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகணுங்கிற அர்ஜென்சி இருக்கிற குழந்தைங்க ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. ஆனா, நல்ல வேலையில செட்டில் ஆனவங்க எந்த குழந்தைய நீங்க எடுத்து பார்த்தாலும், 6 மணிக்கு எழுந்துக்கிறவங்க லைஃப்ல ரொம்ப கம்மி. அது வந்து ஒரு நாள் பயிற்சியில வராது. அத நம்ப தொடர்ந்து என்ன பண்ணணும்? பயிற்சி குடுக்கணும். எந்த ஒரு பயிற்சியுமே 48 நாள் தொடர்ந்து செய்யும்போது, அது வழக்கத்துக்கு வந்துடும். அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட நல்ல பழக்கவழக்கங்களெல்லாம் மகாபாரதத்துல சொல்லிக் குடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன கதையா சொல்லலாம். காலையில எழுந்தோமா, கை விரிச்சு அந்த ஸ்லோகம் சொன்னோமா, அந்த கண்ணுல இருக்கிற சக்திய வந்து நம்ம இதுல பிராக்டிஸ் பண்ணணும். அதேபோல சுமங்கலி பெண்ணுங்க எங்க மாமியார் நான் பார்த்தேன். எங்க மாமியார் கிட்டத்தட்ட 70 வருஷம் வந்து தன்னோட கணவரோட இனிமையான இல்லறம் வந்து நடத்தினாங்க. அவங்க காலையில எழுந்தவுடனே செய்ற முதல் வேலை என்னன்னு பார்த்துருக்கேன் நானு. ஆனா நான் செய்றேனான்னு எனக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் செய்வேன். ஆனா செய்ய மாட்டேன். அது வந்து என்னன்னா ஆரம்பத்துலேருந்து அது வரல. திடீர்னு நம்ம போய் செய்ய போனோம்னா, அது வந்து ஆக்வர்டா இருக்கும். அத செய்ய முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எழுந்த உடனே முதல்ல எழுந்து தன்னோட திருமாங்கல் கைகள பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்தது தன்னோட திருமாங்கல்யத்த எடுத்து கண்ணுக்கு ஒத்திப்பாங்க. அடுத்தது நேரா போய் எங்க மாமனாரோட கால தொட்டு கும்பிட்டுட்டு தான் அன்னைய வேலைய வந்து அவங்க பார்ப்பாங்க. அப்படிதான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா, அப்படி இருந்ததுனால தான் அவங்களோட இல்லற வாழ்க்கை வந்து இனிமையாவும் இருந்தது. ரொம்ப லெங்தியா இருந்தது. இப்ப வந்து ஒரு திருமண வாழ்க்கை வந்து 30 தாண்டுது, இல்ல 40 தாண்டுதுன்னா, அதெல்லாம் நிஜமாவே பெரிய விஷயம். சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளிலாம் கண்டிப்பா கொண்டாடணும். ஏன்னா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. மண்டபம் வரைக்கும் போறாங்க. ஏன் தாலி கட்டினப்பமா கூட போன வாரத்துல ஒரு இன்சிடென்ட். தாலி கட்டினப்புறமா என்னுடன் இவனோட வாழவே முடியாதுன்னு சொல்லி மண்டபத்துலேருந்து அந்த பொண்ணு போயிடுச்சு. எப்படி? சில பேர் என்ன பண்ணாங்க, தாலி கட்டும்போது கட்ட முடியாதுன்னு சொல்லுது கர்நாடகால ஒரு பொண்ணு. கடைசி நேரத்துல வந்து காதலன் தூக்கிட்டு போறான். அவன் கட்டிக்கிறான். ஏன் வந்து பெற்றோர்களுக்கு நாம வந்து எது நல்லது, எது கெட்டதுன்னு நம்ம சொல்லி தரல. குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். இது பண்ணினாங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்படுவாங்க. இப்ப பாருங்க ராமாயணம் டெய்லி காட்டுறாங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த 11 குஷன வந்து அவ்வளோ அழகா வளர்த்து, அவங்க வார்த்தையில இருக்கிற இனிமையாகட்டும், அது சீதா தேவி அத வளர்த்த விதமாகட்டும், ஏன் ராமன, தசரதன
ராமன் வந்து தசரதன் வந்து வளர்த்தது எப்படி? தசரதன் நேரடியாக சொல்லலை காட்டுக்கு போகணும், கைகேயி மூலமாக சொல்லப்பட்டது. கைகேயி மூலமாக சொன்னால் கூட தந்தை கட்டளை மீறல் ஆகாதுன்னு அவர் போகிறார். சுமித்ரா என்ன சொல்கிறா? லக்ஷ்மணன் நீ கூட போ, ராமனுக்கு ஏதாவது ஆச்சு, அவருக்கு உயிர் ஆயிடுச்சு, அவர் உயிரோட திரும்ப வரலைன்னா நீ வரக்கூடாது அப்படின்னு சுமித்ரா சொல்கிறா. அப்படி எத்தனை பேர் சொல்லுவாங்க? ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் இல்லாத பழக்க வழக்கமோ நல்ல முறைகளோ நல்ல கதைகளோ நீதி நெறியோ வேற எங்கேயுமே இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து நிச்சயமாக ராமாயணம் மகாபாரதம் கண்டிப்பாக தெரியும். அதனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு ஒரு கதையிலையும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல் திரௌபதி வந்து 5 பேருக்கு ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசுகிறாங்க. அது ரொம்ப தப்பு. அதாவது திரௌபதி என்பவர் சக்திக்கு சமம். அவளோட அந்த சக்தின்னா எல்லா சக்தியும் சேர்ந்தது. இவங்க 5 பேரும் பஞ்சபூத சக்தி. அந்த பஞ்சபூத சக்தி வந்து திரௌபதிக்குள்ள அடக்கம். அதை வந்து பீமன் சொல்கிறான், நேத்தி வரைக்கும் என்னோட அண்ணனோட ஒய்ஃபு, இன்றிலிருந்து அவள் என்னுடைய மனைவி. நான் எப்படி ஏற்றுக்கிறது கிருஷ்ணா? நான் ராத்திரி பூரா குழம்புறான். கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னோட சந்தேகம் என்னன்னு நான் சொல்கிறேன், என் பின்னாலே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே ஒரு காட்டுக்கு இவ போன இடத்துல இந்த திரௌபதி என்ன பண்ணுறா, அப்போ தான் பாதி ராத்திரி அவளும் என்ன பண்ணுறா, யாருக்கும் தெரியாமல் மெதுவாக நடந்து ஒரு காட்டுக்கு போகிறான். போனாக்கன்னா அந்த இடத்துல அக்னி மூட்டுறா. மூட்டிட்டு என்ன பண்ணுறா, அதில் குதித்து புடம் போட்ட தங்கம் போல் வெளியே வரான். புரிஞ்சா இப்பொழுது? நீ வந்து நேத்தி வரைக்கும் அண்ணி, ஆனால் இன்றைக்கி என் மனைவி, நான் எப்படி ஏற்றுப்பேன்னு சொல்கிறாளே. நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கல, எல்லாரும் மாதிரியும் நீங்கள் இருக்கீங்க. திரௌபதி என்பவள் சக்தி, பராசக்தியின் அம்சம். நீங்கள் அனைவரும் பஞ்சபூத சக்திகள். நீங்கள் 5 பேரும் தான் திரௌபதிக்குள்ளே அடக்கமே தவிர திரௌபதி உங்கள் 5 பேருக்குள்ளே அடக்கம் இல்லை. இப்பொழுது உன் சந்தேகம் தீர்ந்ததா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நேராக விளக்கின அப்புறமா தான் பீமனுக்கு வந்து அந்த மனசு உறுத்தல் போகுது. உண்மை வந்து கான்செப்ட் என்னன்னா, ஒரு சக்திக்குள்ள பஞ்சபூத சக்திகள் அடக்கம்ங்கிறத தான் அந்த கதை வந்து தெளிவாக சொல்லுது. ஒரு ஒரு கதைக்குள்ளும் ஆழமான உள்ளார்ந்த கருத்துக்கள் இருக்குது. அதை நம்ம உள்வாங்கி அதை தெரிஞ்சுக்கிட்டு பசங்களுக்கு அதை கரெக்டாக சொல்லும்போது பசங்க வந்து நல்ல விதமாக வளர்த்துருவாங்க. நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் 0 to 10 years, அப்புறம் அந்த டீனேஜ், அந்த 20க்குள்ளே நீங்கள் அவங்கள வழிபடுத்திட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்கள பற்றி நீங்கள் எங்கேயும் கவலைப்பட வேணாம். எங்கே போனாலும் அவங்க வந்து நல்லா ஷைன் பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க, பண்போடு இருப்பாங்க, தர்மத்தோடு இருப்பாங்க. குழந்தைக்கு வந்து நம்ம இது வாங்கி கொடுத்துட்டோம், அது வாங்கி கொடுத்துட்டோம், நான் 2 வீடு வச்சுருக்கேன், 4 வீடு வச்சுருக்கேன், அது இல்லை. 10 பேர் வந்தால் எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், நம்ம பழக்க வழக்கம் என்ன, தன்னோட வேலையை தான் பார்க்குற மாதிரி குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ணாலே ஒரு நல்ல தாயின்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். குழந்தைங்களுக்கு அப்பப்போ கதையை படிக்கிறதும் கேட்குறதும் சொல்லலைன்னா அவங்க வந்து அந்த ரீடிங் ஹேபிட் இல்லை. நிறைய குழந்தைங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இல்லவே இல்லை. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எங்களை மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க வந்து படிக்கிறாங்களே தவிர இப்போத்தைய குழந்தைங்களை வந்து புக்கு படிக்கிறது நிஜமாகவே சொல்கிறோம். ஒரு ஸ்கூலில் வந்து 350 பேர் இருந்தால் 350 பேரில் ஒரு 10 பேர் வந்து எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணுறாங்க. அதுவும் சொன்னால். ஆனால் வாலண்டியராக போய் நான் இந்த புக்கு படித்தேன், அந்த புக்கு படித்தேன், இந்த ஆத்தரோடது படித்தேன், அந்த ஆத்தரோடது படித்தேன்னு அவங்க சொல்கிறதே இல்லை. 4 புக்ஸ் படிக்கும்போது தான் ஒரு ஒரு புக்லேயும் அவங்க என்ன கான்செப்டில் எழுதுகிறாங்க, என்ன சொல்ல வராங்க. ஒரு ஒரு கதையிலும் ஒரு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. கம்பராமாயணத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் திருத்தொண்டர் புராணம், திருப்புகழ் அருணகிரிநாதர் கதையை படித்தா அவர் பண்ணாத அட்டகாசமாக சொல்லணும். எப்படி இருந்தவர், எப்படி மாறினார், அதுக்கு காரணம் என்ன, அப்பேற்பட்ட திருப்புகழ் வந்து எப்படி பிறந்தது, எல்லாமே சொல்லலாம். 64 நாயன்மார்கள் கதையை சொல்லலாம், 12 ஆழ்வார்கள் கதையை சொல்லலாம். ஒரு ஒரு கதையிலும் ஒன்று இருக்குது, ஒரு ஒரு குணம் இருக்குது. குழந்தைங்க வந்து வளர்த்துக்க வேண்டிய குணங்கள்லாம் இருக்குது. அதனால் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாபாரதமும் ராமாயணமும் இரு கண்கள்னு நினச்சி அதை எப்பவும் படிக்கவும் கேட்கவும் முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.